சற்று முன் எடப்பாடி பழனிசாமி அவர்களது தலையில் விழுந்த மிகப்பெரிய ஒரு இடி. சசிகலாவிற்கு ஆதரவு தெரிவித்த அதிமுகவின் சிட்டிங் எம்எல்ஏக்கள் தற்பொழுது இருக்கக்கூடிய கள அரசியல் நிலவரப்படி எடப்பாடி பழனிசாமி அவர்களால் இந்த தேர்தலில் வெற்றியடைய முடியாது. எடப்பாடி பழனிசாமி அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய மாஜி அமைச்சர்களும் அதிமுகவை வெற்றியடைய விடமாட்டார்கள். பாஜக கொடுக்கின்ற பணத்தை பெற்றுக்கொண்டு அதிமுகவை பாஜகவிடம் அடகு வைத்து விட்டார்கள். 2026 சட்டசபை தேர்தலில் அதிமுக எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட தக்க வைக்க முடியாது. ஒன்று திமுக ஆட்சியில் இருக்கும், இல்லை என்றால் எதிர்க்கட்சியாக விஜய் அவர்கள் இருப்பார். அதிமுக எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட இழக்க நேரிடும். இது அரசியல் களத்தில் ஒரு திருப்புமுனையான தேர்தலாக பார்க்கப்படும். இப்பேற்பட்ட ஒரு சூழலில் அரசியல் களத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டதில் இருந்து தொடர் தோல்வியை மட்டும்தான் சந்தித்து வருகிறார். தற்பொழுது சட்டசபை தேர்தலையும் தோல்வி அடையக்கூடிய வகையில் அமைந்துள்ளது என்றால் நிச்சயம் அது அரசியல் களத்தில் ஒரு திருப்புமுனையாக பார்க்கப்படும். 2026 சட்டசபை தேர்தல் அரசியல் களத்தில் மிக முக்கியமான தேர்தல். இதில் நிச்சயம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தோல்வியை மட்டும்தான் பெறுவார். அதிமுகவில் சிட்டிங் எம்எல்ஏக்கள் சசிகலாவிற்கு ஆதரவுகளை தெரிவித்துள்ளனர். சசிகலாவிற்கு ஆதரவுகளை தெரிவிப்பதற்கு முக்கிய காரணம் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா அவர்கள் வழியில்தான் சசிகலா அவர்கள் அரசியலை நடத்துகிறார். உண்மையான தொண்டர்களும் கிராமங்களில் உள்ள உண்மையான தொண்டர்களும் சசிகலாவிற்குத்தான் ஆதரவாக செயல்படுகிறார்கள். இதனால் சசிகலாவிற்கு ஆதரவுகளை தெரிவிப்பது எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்று தென் மாவட்ட சிட்டிங் எம்எல்ஏக்கள் அந்தர்பல்ட்டி அடித்துள்ளது அதிர்ச்சியை எடப்பாடி பழனிசாமி தலையில் விழுந்த இடியாக பார்க்கப்படுகிறது.